இந்த வாரம் வந்த இந்தி படங்கள்ல கொஞ்சம் பேர் எடுத்து நல்ல வசூலியும் பெற்றிருக்கிற படம் இந்த படம் தான். என்னடா அப்படிப்பட்ட ஒரு இந்தி படம் எடுத்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தில் இன்னைக்கு தியேட்டரில் போய் படம் பார்க்க போனோம். படம் பார்க்க போனால் மொத்தமாக ஒரு 20 பேர் வந்து படம் பார்த்துருந்தாங்க. 20-25 பேர் மேலே வந்துருந்தாங்க. இதுவே வந்து மாபெரும் வெற்றின்னு தான் சொல்லணும். ஏன்னா திங்கக்கிழமையில 25 பேர் வந்து காலையில் காட்சி வரத்துக்கு படம் பார்க்கறதுக்கு வராங்கன்னா அப்போ அந்த படம் ஏதோ சுமாராக பண்ணியிருக்குன்னு அர்த்தம். சரி, அந்த படத்தோட கலெக்ஷன் பற்றி படம் பேசுவோம். ஆனால் இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறதுனா, இது என்ன படம்னு கேட்பீங்க. இது என்ன படம்னா துரந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துருக்கு. இந்த படத்தோடைய கதை என்னன்னு பார்ப்போம். இந்த கதை வந்து ரொம்ப சிம்பிளான கதை. இந்தியா ஒரு பாகிஸ்தான் வந்து தொடர்ந்து வந்து தீவிரவாத தாக்குதல் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதை வந்து இன்ஃபில்ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கும்போது இன்டெலிஜென்ஸில் இருக்கிற மாதவன் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாரு. அதுக்கு பேர் துரந்தர். அது என்னன்னா, இங்கேருந்து ஒரு ஆளை அவங்களுக்கு வந்து பாகிஸ்தானுக்குள்ளே அனுப்பிச்சு அதை அங்கே இருக்கிற ஆட்களோட, அது முக்கியமாக அவங்களுக்கு பணம் சப்ளை பண்ணுற தாதாக்களோட உள்ளே போய் சேர்ந்து அவங்கள யார் என்னன்னு கண்டுபிடிச்சி அவங்களோட அடுத்த தாக்குதல்னால் என்ன நடக்க போகுதுன்றத பற்றி பேசுறது, கண்டுபிடிச்சி அதை தடுக்கிறது தான் இந்த துரந்தர் படத்துடைய கதை. அப்படிப்பட்ட ஆள் யார் அப்படின்னு அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா ரன்வீர் சிங் வந்து அனுப்புகிறாங்க. ரன்வீர் சிங் ஏன் அனுப்புகிறாங்கன்னா, அவர் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் தேர்ந்தெடுத்து அனுப்பணும் அப்படின்ற அனுப்புகிறாங்க. அனுப்பிச்சதில் வந்து அங்கே போய் என்ன பண்ணுறாரு, அங்கே இன்ஃபில்ட்ரேட் பண்ணி அங்கே ஊடுருவி அங்கே எப்படி வந்து அவர் ஒரு தாதாவுடைய கேங்கில் வந்து உள்ளே சேர்றாரு. அதை சேர்ந்ததுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள், இதுதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தில் இருக்க மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு யோசிச்சிங்கன்னா, இந்த படத்தில் வர ஆக்ஷன் பிளாக்ஸுக்கு எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆக்ஷன் பிளாக்காக இருக்குது. 4 ஆக்ஷன் டைரக்டர்ஸ் வந்து இந்த படத்தை வந்து ஆக்ஷன் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் வந்து மாதவன் வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோட இருக்கிற உயரதிகாரி நடிச்சிருக்காரு. சட்டுன்னு பார்த்தா அவரை நீங்கள் அடையாளமே தெரிய முடியாது. முன் வழுக்கையோட, கொஞ்சம் உச்சந்தலை வழுக்கையோட, ஒரு வித்தியாசமான மியூசியோட, சிகரெட் பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் ரவுண்டு முகமாக, அவருடைய மேக்கப்பே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அந்த மேக்கப்பே வந்து இந்த படத்தை வந்து ஒரு பெரிய ப்ளஸ் கொண்டு வந்துருது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் தத் கேரக்டரு, அதே போல் வந்து ரன்வீர் சிங் கேரக்டர். ஸோ இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த பாத்திரங்களை வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் பிளாக்ஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு சில ஐடியாக்களை இன்க்ளூட் பண்ணுறதுக்கான ஐடியாக்கள் மெல்லமாக வந்து இதுக்கான கால நேரம் ஆகும், ஒரே நாளில் வந்து நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதுனால அதற்கான கால நேரங்களை எடுத்துக்கிறது, கிட்டத்தட்ட வருடக்கணக்கில் எடுத்துக்கிறதுன்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம் தான். ஏன்னா அப்படி தான் ஒரு உளவாளி வேலை செய்ய முடியும். போனோமா கண்டுபிடிச்சோமா உடனே பாம்பு எடுத்துக்கிறோமா பண்ண முடியாது. அதை வந்து இயல்பாகவே அது எப்படி வந்து நடக்கும் அப்படின்றது வந்து ரொம்ப பொறுமையாக அழகாக காட்டியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ அதை தாண்டி இந்த படத்தில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக இருக்குது என்னென்னா, திரைக்கதை அமைச்ச விதம். திரைக்கதை அமைச்சது என்னென்னா, இதற்கு முன்னாடி இந்தியாவில் பாகிஸ்தான் எங்கெங்கெல்லாம் வந்து தாக்குதல் நடத்திருக்குது. பாராளுமன்ற தாக்குதல், அதற்கு முன்னாடி நடந்த தாக்குதல், தாஜ் தாக்குதல், இப்படி ஒவ்வொரு கந்தகாரோடைய ஃப்ளைட் கடத்தல், இதுலேருந்து ஆரம்பித்து தொடர்ந்து லைனாக இந்தியாவில் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐயோட சேர்ந்துக்கிட்டு பண்ண இந்த தீவிரவாத தாக்குதல் எல்லாத்தையுமே இந்த படத்தில் அந்த ஹீரோ கேரக்டர் இருக்கிற தாதா கும்பலோட கனெக்ட் பண்ண விதமும், அதை வந்து தடுக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ண விதமும், அந்த தடுக்க முயற்சி பண்ணியும் அது நடக்காத விதமும், சில விஷயங்கள்லாம் ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. அந்த இன்டர் கனெக்ட் மேட்ரு வந்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த படத்தில். அதை தாண்டி இந்த படத்தில் மியூசிக் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப திடீர்னு கேட்டால் ரஹ்மான் பாட்டு கேட்ட மாதிரியே இருக்குது. கிட்டத்தட்ட அந்த மாதிரியே இருக்குது மியூசிக் எல்லாமே. எடிட்டிங் டெக்னாலஜி எல்லாமே நல்லா இருந்தாலும் கூட திரைக்கதையாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பெரிய அளவுக்கு இம்ப்ரெசிவான திரைக்கதைலாம் இல்லை. ரொம்ப டிப்பிக்கல் டெம்ப்ளேட்டான ஒரு ஆக்ஷன் படத்துக்கான எல்லா விதையும் வச்சுருக்கிறாங்க. ரன்வீர் சிங் அவருடைய உடம்பு வச்சுக்கிட்டு யார் அடித்தாலும் ஒரே அடியில் மண்டை 2ஆக பிறந்துடும் போல இருக்கிற உடம்புல. ஆனால் அவரை வந்து அக்ஷய் கண்ணா வந்து பறந்து கொண்டு அடிக்கிறதும், அவர் அடித்தவொன்னே இவர் விழுதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. அதே போல் சஞ்சய் தத் கேரக்டரும் வந்து பெரிய அளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாது. பட் அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த படத்தில். ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து என்கேஜ் பண்ணுதுன்னா, ஒரு மணி நேரம் அந்த படத்தை குறைச்சிருந்தா நிச்சயமாக இந்த படம் நல்லா இருந்திருக்கும். மேபி அது வந்து இதில் செகண்ட் பார்ட்டோட வரப்போகுது இந்த படத்துக்கு. அடுத்த வருஷம் மார்ச் 2026 வரப்போகுது இந்த படம். ஸோ அதில் வந்து ரிவெஞ்சுக்கான காரணம் என்னன்னு சொல்ல காட்ட போகிறாங்க. அதில் ரன்வீர் ரொம்ப யங்காக இருக்கார் சில ஷார்ட்ஸில். ஸோ அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஆர்வம் இருக்குது. இதில் ஹீரோயினாக நடிச்சிருக்கவங்க வந்து நம்ம சாரா அர்ஜுன் யாருன்னா வந்து தெய்வ திருமகளில் குழந்தையாக நடிச்சாங்க இல்லையா, அவங்க தான். சில ஃப்ரேமில் ரொம்ப அழகாக இருக்காங்க, ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. அதை தாண்டி இந்த படம் வந்து ஒரு மணி நேரம் குறைச்சிருந்தா அசிஸ்வல் நான் சொன்ன மாதிரி நல்லா இருந்திருக்கும். இந்த படத்தை பார்க்கும்போது தான் விஸ்வரூபம் எப்பேற்பட்ட
சூப்பரான திரைக்கதைன்னு உங்களுக்கு புரிய வரும். ஏன்னா அந்த படத்தில் இதில் சொன்ன எல்லா விஷயமே அதில் வந்து இதை விட மிக அழகாக மிக அற்புதமாக எழுதப்பட்ட திரைக்கதை அது. ஸோ இந்த படம் பார்த்தவொடனே எனக்கு விஸ்வரூபம் பார்க்கணும்னு தோணுது. நான் பார்த்துட்டு அதை பற்றி பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.